பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது அதிகார நந்தி. அடுத்து நாம் காண இருப்பது ஒரு சிற்பத்தை பற்றி. அடுத்து நாம் காண இருப்பது ஒரு அரசு தன்மை குணத்தை பற்றி. அடுத்து நாம் காண இருப்பது ஒரு முழு திறனை பற்றி, ஒரு முழு நிர்வாகத்தை பற்றி, முழு அரசியலை பற்றி, முழு திறனை பற்றி, முழு சக்தியை பற்றி. யாருங்க இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் யாரு? யாராவது சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் மேனேஜிங் டைரக்டர் இருக்க முடியாதான் சிம்மராசி. இவங்களெல்லாம் எடுத்து தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைமை தான். இவங்க தான் ஹெச்ஓடி. 9 நவக்கிரகத்துக்குரிய நாயகனா இருக்கக்கூடியது யாரு? சூரிய பகவான். அதனால தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அதனால தான் அவருக்கு ஆதியந்த பிரபு. அவர் தான் நமக்கு எல்லா வகையிலையும் ஹெச்ஓடி, எல்லாத்திலும் மேல்நிலையில் உள்ளவங்க. கோபமும் தாகமும் வேட்கையும் அன்பும் பாசமும் நேசமும் எடுத்த செயலை முடிப்பதும் முறியடிப்பதும். நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க, எடுத்த செயலை முடிப்பதும் முறியடிப்பதும். முறியடிப்பதுன்னு வெற்றியை கொண்டு கொடுறது, தோல்வியை முறியடிப்பதும். இதுக்கெல்லாம் அதிகார நந்தியா இருக்கக்கூடியது யாரு? எம்பெருமான். அதனால தான் அது அவங்களுக்கு ஆவணி மாசத்துல வச்சிருக்காங்க. அப்போ உங்க ராசிக்கு லாபாதிபதியா சூரிய புதனோடு சேர்ந்து வெற்றிகரமான இயக்கத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவர் தான் சிம்மராசி. ஐயா இவ்வளவு விளக்கமா சொல்றீங்களா ஐயா? அஷ்டமத்து சனினா என்னை போட்டு பாடுவேன். ஏங்க அஷ்டமத்து சனி கண்டக சனி ஜென்மச்சனி அதையே போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும் சார். வானத்திலிருந்து வான்மழை பொழியுது, கடல்லையும் போகுது, சாக்கடையிலும் போகுது, நதியிலையும் போகுது. அதுக்காக அது கடலில் மட்டும்தான் போகும், சாக்கடையில் போகுதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்கு என்ன தேவை? உங்க ஜாதகத்தில் என்ன திசை, என்ன லக்கணம், என்ன லக்கணம், என்ன தசா புத்தி, இதை நிர்ணயம் பண்ணக்கூடியது யாரு? சூரியன். சூரியன் ஆதித்ய ஹிருதயம். அதனாலதான் ஆதித்ய ஹிருதத்தினுடைய பவர் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. எத்தனையோ பானங்களை தொடுத்தார் ராமபிரான், எத்தனையோ
சண்டைக்கு போனார் ராமபிரான். எத்தனையோ விதவிதமான பானங்களை தொடுத்து பகுத்து போனார் இலங்கேஸ்வரனை வதம் செய்வதற்கு. முடியவில்லை. அவர்னால எதுவுமே செய்ய முடியல. அப்புறம்தான் யோசிக்கிறாரு, இவர் அடிக்கிறதுக்கு நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம குலதெய்வம் யாரு? சூரியன். அப்ப சூரிய வம்சத்துல நம்ம வந்திருக்கோம்னா யாரை கும்பிடணும்? அப்ப ஆதித்ய கிரீடத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு படிக்கிறார். அப்படி படிச்ச ஆதித்ய கிரீடத்தை படிச்ச போருக்கு போகும்போது தானாக வெற்றி கனியை பறித்து கொண்டு வருகின்றார் ராமபிரான். அதனாலதான் ஆதித்ய கிரீடத்துக்கு சிறப்பு. வேற எதுக்கும் சிறப்பு இல்லை, வேற எதுக்கும் சிறப்பு இல்லை. ஆதித்ய கிரீடம் அவ்வளவு பெட்டகம். பணப்பெட்டகத்தை விட, மனப்பெட்டகத்தை விட பொற்பட்டகம். அவ்வளவு சக்தி உள்ளது, அருள் தன்மை உள்ளது, வலிமை உள்ளது, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது ஆதித்ய ஹிருதயம், இதயம். ஒரு மனிதனுக்கு இதயம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த இடம்தான் இதயம், கருவறை. அதானே கருவறை. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாக சம்பந்தப்பட்ட தொழில், சபதி சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில், வேகத்துக்குரிய தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்டது, எதை வேணாலும் எடுத்து செய்யலாம். இந்த தடவை மட்டும் அஷ்டம் உங்களுடைய தசாபத்தி சந்திர தேசில ராகு, சந்திர தேசில கேது, சந்திர தேசில சனி, இந்த தசாபத்தி வராமல் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனி பாதிப்பு குறையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, கண்டிப்பாக குறையும். அதனால தயவு செய்து சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்க ராசிநாதன் லாபாதிபதியா இருக்கிறார். புதனோட 2 குறியோட சேர்ந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 2 குறியோட சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா வகையிலும் வெற்றியை பெறுவீர்கள். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசு இதழாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய இடமே தான் சிம்ம ராசி நேயர்களுக்கு. என்ன இறை அருளால் இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வயசை பார்த்துக்குங்க, வயசை பார்த்துக்குங்க, தொழில் பார்த்துக்குங்க, என்ன திசை புத்தி நடக்குன்னு பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு இந்த வன்னி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வன்னி இலை எடுத்து ஒரு 108 வன்னி இலையை பறித்து விநாயகருக்கு திங்கக்கிழமை 10 to 12 யமகண்டத்தில் ஒரு மாலையாக போட்டு காரிய சித்தி மாலையை பாராயணம் செய்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். காரிய சித்தி மாலையை பக்தியோடு படித்தால் நிச்சயமாக எல்லா தடையும் நீக்கும். அப்படிப்பட்ட காரிய சித்தி, ஒரு காரியம் சித்தி அடைவதற்கு, ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கு, ஒரு காரியம் ஜெயம் அடைவதற்கு உரியதுதான் காரிய சித்தி மாலை. அப்படிப்பட்ட காரிய சித்தி மாலையை மட்டும் படித்தால் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, சஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனீஸ்வரனும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டார். இது நிதர்சனமான உண்மை. எனவே தயவு செய்து கண்டிப்பாக அடுத்து உங்கள் வீட்டுக்கு தான் கோச்சார ராசி, உங்கள் வீட்டுக்கு தான் சனி சந்திரன் வர்றாரு, குரு வர்றாரு. அடுத்து உங்கள் வீட்டுக்கு குரு வர்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, டக்குன்னு வந்துட போகிறார். ஆக மொத்தம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த சந்திரயில் வரக்கூடிய கடக குருவும் சிம்ம குருவும் எல்லோருக்குமே எல்லா காலங்களிலும் ஒரு நன்மையை பயக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே அஷ்டமத்து சனி என்று மனம் நோகாமல் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சனீஸ்வரனுடைய பதிகங்களை பாராயணம் செய்து கொண்டு அவரை கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக சனி கொடுப்பதை யார் தடுப்பார் என்ற வாக்கிற்கு இணங்க வையத்து வாழ்வீர்கள் சிம்மராசி நேயர்கள்.